தங்காக் அருகே வடக்கு தெற்கு விரைவு சாலையின் தெற்கு திசை பாதையில் நேற்று மதியம் விரைவு பேருந்து ஒன்று ட்ரெய்லரின் பின்புறம் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். ஆரம்ப விசாரணையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ட்ரெய்லர் ஓட்டுநர் அவசர வழித்தடத்தில் வாகனத்தை நிறுத்தியிருந்தது தெரியவந்தது என தங்காக் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ரோஸ்லான் முகமது தாலிப் கூறினார். அந்த நேரத்தில் 25 பயணிகளுடன் சென்ற விரைவு பேருந்து ட்ரெய்லரை தவிர்க்க முடியாமல் அதன் பின்புறம் மோதியது. அந்த மோதலின் விளைவாக 4 பயணிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் ஆகியோர் காயமடைந்தனர். ஏனைய 21 பயணிகள் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். காயமடைந்தவர்களில் 3 அருகிலுள்ள சுல்தானா பத்திமா சிறப்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதே நேரம் ஏனைய பயணிகளுக்காக போக்குவரத்து நிறுவனம் மாற்று பேருந்தை ஏற்பாடு செய்தது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.